வணக்கம் அண்ட் வெல்கம் டு சோஷியல் மீடியா டு யூ. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுற டாபிக் பார்த்திங்கன்னா தளபதி விஜயை பற்றி. அஸ் அ 90s கிட்ஸ் என்னோடய மெமரிஸில் இன்றைக்கும் இருக்கிறது. எனக்கு ஒரு 8-9 வயசு இருக்கும். ஐ கீப் ஆன் ஹியர் ஆன் சாங்ஸ் இன் நம்மளோட டெலிவிஷன்ஸில் கேட்டே இருந்த ஒரு பாட்டு, துள்ளாத மனம் துள்ளும். அந்த படத்தில் உள்ள பாட்டு எனக்கு அப்போது சினிமாங்கிறது ரியலாக ஃபேக்காக இதெல்லாம் தெரியாத வயசு. இதெல்லாம் உண்மையாக நடந்திருக்கு, அது ஏதோ படம் பிடிச்சி போட்டிருக்காங்க, அந்த ஒரு ஞாபகம், அந்த ஒரு அறிவு இருக்கிற டைம். அப்போது இந்த ஹீரோ, இந்த தீபாவளி பாட்டு, துள்ளாத மனம் துள்ளும்ல அந்த தீபாவளி பாட்டு இருக்கு இல்லையா, இன்னிசை பாடிவர் அந்த பாட்டு. ஒரு ஹீரோ இப்படி நடந்து போயிட்டுருப்பார். ஸோ இவர் யார் இங்கே என்னடா அதிகமாக இவர் பாட்டு தான் ஓடிட்டுருக்கு. இவர் பாட்டு அந்த டைமில் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் கேட்டே இருந்த பாட்டு, ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன், மெக்ரீனா. எனக்கு ஒரு 11 ஒரு 2 வருஷம், ஒரு 11-12 13 அந்த ஸ்டேஜில் நான் வரும் பார்த்தீங்கன்னா, ஆள் தொட்ட பூபதி நானடா, சரக்கு வச்சுருக்கிறேன், இப்படி ஒரு 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 பேட்டர்னாக ஒரு 5-10 பாட்டு இருக்கும். விஜய்க்குன்னு ஒரு 10 பாட்டு இருக்கும், தளபதிக்கு. ஸோ அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய ஆக்டர்ஸோட பாட்டு கேட்டாலும் இந்த பாட்டில் ஒரு வைப்பு என்னமோ ஒன்று வந்துட்டே எனக்குள்ளே வந்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பிடிக்க போய் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த 2003 வரைக்கும், அந்த 1998 to 2003 வரைக்கும் பார்த்திங்கன்னா, விஜய்க்கு ஒரு அப்படி சைடில் ஒரு கட்டிங், ஒரு ஃபங்கி ஹேரு ஃப்ரெண்டில், அப்புறம் அந்த முஸ்டாஷ்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2003க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டக்குன்னு முஸ்டாக் இல்லாமல் எனக்கெலாம் அந்த ஒரு 2-3 சினிமாவில் விஜய் அப்படி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ இது இல்லையே நான்லாம் வருத்தப்பட்ட நாட்கள். ஏன்னா எனக்கு ஞாபகம் வந்ததுலேருந்து நான் பார்த்த விஜய், ஒரு 5 வருஷமாக நான் பார்த்த அந்த லுக்லேருந்து டக்குன்னு மாறினோன்னே, இல்லையே இது இல்லையே இந்த விஜய் இல்லையா, ஐயோ அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கே மனசு ரொம்ப டைம் எடுத்துச்சு. திரும்ப படிப்படியாக நான் பார்த்து இன்றைக்கி எனக்கு 35 வயசு ஆகுது. இந்த 2026 எனக்கு 35 வயசு ஆகுது. ஸோ இன்றைக்கி வரைக்கும் என்ன பிரமிச்சிட்டே இருக்கார் தளபதி விஜய். ஸோ 90s ஒரு 10 படம் எடுத்திங்கன்னா, அதில் என்னால் 90s மீன்ஸ் இந்த 91 92லேருந்து அவர் 99க்குள்ளே, ஸோ ஒரு 10 படம் எனக்கு எடுத்திங்கன்னா, ஸோ அந்த 10 படத்தில் துள்ளாத மனம் துள்ளும் அது இருக்கும். அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் இருக்கும். இப்போ நமக்கு என்ன தான் அந்த டைமில் இப்போ துப்பாக்கி இல்லையா, உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு கத்தி, இந்த மாதிரிலாம் வித்தியாசமாக பண்ணாலும், ஸோ அந்த ஞாபகம், அந்த டைமில் நமக்கு தளபதியை பார்த்த ஒரு ஞாபகம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது மறக்கவே முடியாது. ஸோ என்னோடய ப்ரையாரிட்டியில் எப்போவுமே ஃபஸ்ட்டு நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுற படம் துள்ளாத மனம் துள்ளும். அதுக்கப்புறம் லவ் டுடே, அதுக்கப்புறம் பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, நினைத்தேன் வந்தாய், நேருக்கு நேர், விஷ்ணு, ஒன்ஸ் மோர், செந்தூர பாண்டி, இந்த மாதிரி. ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி துள்ளாத மனம் துள்ளும், செகண்ட் ப்ரையாரிட்டி லவ் டுடே, தேர்ட் பூவே உனக்காக, அப்புறம் நினைத்தேன் வந்தாய், காதலுக்கு மரியாதை. இதுதான் டாப் 5ல் இருக்கும். ஸோ இந்த இந்த படங்களை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் தான் விஜய் ஒரு மாஸ் ஹீரோ, அந்த எலிமெண்ட். பட் ஸோ எங்கள் 90s கிட்ஸ்க்கெல்லாமே ரொம்ப ஒரு அந்த மனசில் ஏறினது இந்த ஃபஸ்ட்டு இந்த 5 படத்தை சொல்லலாம். That's it. Bye. Be happy.